இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதனால் உலகளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மொத்த சமையல் கேஸ் தேவையில் பெரும் பகுதியை இறக்குமதி மூலம்தான் இந்தியா பூர்த்தி செய்து வருகிறது. இந்த சூழலில் இந்திய குடும்பங்களுக்கு சமையல் கேஸ் சிலிண்டர் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய எஸ்மா எனப்படும் 1955ஆம் ஆண்டின் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை மத்திய அரசு கையில் எடுத்துள்ளது. இந்தியாவில் சுமார் 33.08 கோடிக்கும் அதிகமான மக்கள் சமையல் கேஸை பயன்படுத்துகின்றனர். கடந்த நிதியாண்டில் மட்டும் இந்தியா 31.3 மில்லியன் டன் சமையல் எரிவாயுவை பயன்படுத்தியுள்ளது. இதில் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சமையல் எரிவாயு 12.8 மில்லியன் டன் மட்டுமே. மீதமுள்ள எரிவாயு தேவை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்யப்படுகிறது. சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலிருந்துதான் ஈரான் அருகே உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா, சீனா உள்ளிட்ட மற்ற ஆசிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் வருகிறது. ஆனால் போர் காரணமாக இந்த வழித்தடத்தில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் எரிவாயு விநியோகத்தில் சுமார் 30% அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. இந்த நெருக்கடியை சமாளிக்கவே மத்திய அரசு இப்போது எஸ்மா எனப்படும் அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பு சட்டத்தை கையில் எடுத்துள்ளது. புதிய உத்தரவின்படி சமையல் கேஸ் மற்றும் வீடுகளுக்கான குழாய் வழி எரிவாயு, போக்குவரத்துக்கான சிஎன்ஜி ஆகியவற்றுக்கு முழு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு கடந்த 3 மாதங்களில் பயன்படுத்திய அதே அளவு எரிவாயுவை தடையின்றி வழங்குவதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த எஸ்மா சட்டமானது அத்தியாவசிய பொருட்களான உணவு, மருந்து மற்றும் எரிபொருட்களை பதுக்கி வைப்பதையும் சந்தையில் அதிக விலைக்கு விற்பதையும் தடுக்க அரசுக்கு முழு அதிகாரத்தை வழங்குகிறது. எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல், டீசல் பொருட்களை பதுக்கினால் எஸ்மா சட்டத்தின்படி அபராதம் அல்லது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பதுக்கல்காரர்களுக்கு 7 ஆண்டு வரை சிறை தண்டனை வழங்கவும் எஸ்மா சட்டம் வழிவகை செய்கிறது. மேலும் ஒருமுறை எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்த பிறகு அடுத்த முன்பதிவுக்கு இடையில் குறைந்தபட்சம் 25 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய அரசியல் சூழலால் ஏற்படும் நெருக்கடிகளை சமாளித்து இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதே எஸ்மா சட்டத்தின் நோக்கம் என்றும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது.